ப்ரீவியஸ் டாபிக்ல நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவா இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் எப்படி நம்ம கீப் அப் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பர்ச்சேஸ்க்கு எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ரிசீவ் பண்ணி அதுல ஏதாவது ரிஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்துட்டு நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம கொடுத்த மாதிரி சேல் பண்றதுக்கு முன்னாடியும் அதே ப்ராசஸ் தான் நம்ம கீப் அப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற ஆர்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம சேல் பண்ண போறோம்னு கஸ்டமர் கிட்ட கொடுக்கறது இல்ல கஸ்டமர் நம்ம கிட்ட கொடுத்துருக்க ஆர்டர் இன்வாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஆர்டரை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் டெலிவரி பண்ண போறேன் அப்படிங்கிற டெலிவரி நோட் ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா நான் சேல் பண்ண மாதிரி என்ட்ரி கிரியேட் பண்ண போறேன். சேம் என்னோட அதே பழைய கம்பெனி அதாவது ப்ரீவியஸா இருந்த டாபிக்ல நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அதே கம்பெனி டேட்டால அந்த கம்பெனில நடந்த சேல்ஸ் ப்ராசஸை நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். ஸோ அவங்க பண்ணியிருக்க சேல்ஸ் என்ட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல நம்மளோட கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் செலக்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கம்பெனில போயிட்டு செலக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ட் F3 அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கும் போது கரண்ட் பீரியட் வந்து நீங்க கிரியேட் பண்ண பினான்சியல் இயர்ல இருக்கா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதுல நார்மலா எப்பயும் போல டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு நான் வவுச்சர்ஸ் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 29th ஜூலை அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டர் நம்பர் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதே போல நம்ம 4th ஆகஸ்ட் வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ண போறோம். அதுக்கான சார்ஜஸ் வந்து 1% அப்ளை பண்ணி நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம். என்ன ப்ராடக்ட்னு பாருங்க. கீபோர்டு 150 குவான்டிட்டி 750 ருபீஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்டர் ப்ராசஸை நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அதர் வவுச்சர்ஸ்ல போயிட்டு இதுல நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்டர் வவுச்சரை எனேபிள் பண்ணணும். ஷோ இன்ஆக்டிவ் கொடுங்க. அதுல சேல்ஸ் ஆர்டரை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் கொடுத்துட்டு இதுல வந்து டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் டேட் கொடுத்துக்கோங்க 29th ஜூலை. ஸோ அப்போ வவுச்சர் டேட் வந்து 29/7 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே போல அந்த ஆர்டர் நம்பர் எல்லா டீடைல்ஸும் நம்ம என்ட்ரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்ட்டி என்னங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். பார்ட்டியோட நேம் வந்து லக்ஷ்மி கம்ப்யூட்டர். ஸோ ஆல்ட் C கொடுத்துட்டு லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்டர் வந்து சன்ட்ரி டெப்டார் நம்ம கிட்ட இருந்து அவங்க பொருள் வாங்கிட்டு போறாங்க. ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாருங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நான் என்டர் பண்ணோம்னா ஆர்டர் நம்பர் கேட்குது. ஸோ ஆர்டர் நம்பருக்கு SSD_001 இதுதான் என்னோட ஆர்டர் நம்பர். அதை நான் கொடுத்துட்டேன். அதே போல காமன் லெட்ஜர் வந்து சேல்ஸ். ஸோ சேல்ஸ் அண்டர் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கீபோர்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து டேட் வந்து அதே 29th அன்னைக்கு தான். எவ்வளவு குவான்டிட்டி அப்படின்னா 150 குவான்டிட்டி நம்ம சேல் பண்றோம். என்ன ரேட்டுக்கு அப்படின்னா 750 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ அதே போல நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்க கிட்ட வாங்கின டெலிவரி சார்ஜை நம்ம இதுல ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்காக ஆல்ட் C கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா டெலிவரி சார்ஜஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு இன்கம், அதாவது சேல் பண்ணும் போது அவங்க கிட்ட இருந்து நம்ம சார்ஜஸ் அப்ளை பண்றோம். அதனால நான் என்ன பண்றேன் இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 1%. ஸோ ரேட்ல 1ங்கிறத கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு கால்குலேட் ஆகி சொல்லிடும். ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு இந்த வவுச்சரை சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா அவங்களுக்கு டெலிவரி கொடுத்த மாதிரி நம்ம ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம டெலிவரி நோட் அப்படிங்கிற வவுச்சரை யூஸ் பண்றோம். ஓகேங்களா. பர்ச்சேஸ் அப்படின்னா ரெசிப்ட் யூஸ் பண்ணுவோம். சேல்ஸ் அப்படிங்கும் போது நம்ம டெலிவரி நோட்ல ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதர் வவுச்சர்ஸ் போயிடுங்க. அதுல டெலிவரி நோட்டை எனேபிள் பண்ணணும். அதுக்காக ஷோ இன்ஆக்டிவ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இதுல என்ன பண்ணுங்க டெலிவரி நோட்டை எனேபிள் பண்ணிடுங்க. டெலிவரி நோட்டுங்கிறத கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து என்னன்னா ட்ராக் பண்றதுக்காக டெலிவரி நோட்டுக்கான நம்பர் இது. அதுக்கு முன்னாடி டேட் கொடுத்துக்கோங்க 4th ஆகஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் நம்பரை நான் என்ன பண்றேன்னா டெலிவரி நோட்டுங்கிறதுனால DN01 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். அதே ஆகஸ்ட்ல தான். பார்ட்டி யாரு அப்படின்னா லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ். ஸோ லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறத கொடுத்துட்டு என்ன ஆர்டர் நம்பர் கொடுத்தோமோ அந்த ஆர்டர் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் நீங்க பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணும் போது. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த லெஜரை சேவ் பண்ணிக்கிறேன். காமன் லெஜர் பாருங்க நம்ம அதாவது அந்த சேல்ஸ் ஆர்டர்ல என்னென்னலாம் போட்டோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா
அந்த ஆர்டர் நம்பரை வச்சு எடுத்துட்டு வந்துரும். ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. இதுல ட்ராக்கிங் நம்பரை நான் எதை ஃபிக்ஸ் பண்றேன்னா என்னோட ரெஃபரன்ஸ் நம்பரையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஆர்டர் எவ்வளோ குவான்டிட்டி என்ன ரேட்டுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு இதுல ஷோ ஆயிடும். ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து என்னன்னா நம்ம 18th ஆகஸ்ட் அன்னைக்கு அதுல வந்த ப்ராடக்ட்ல ஏதாவது 2 ப்ராடக்ட் வந்து நமக்கு டேமேஜ் ஆயிருக்கு, இல்ல அப்படின்னா குவாலிட்டி இஷ்யூஸ்னால நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இவங்க வந்து பாருங்க குவாலிட்டி இஷ்யூஸால ரிட்டர்ன் பண்றாங்க ப்ராடக்ட்டை. அந்த என்ட்ரியை ரெக்கார்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது ரிஜெக்ஷன் அவுட்வர்ட். நான் ப்ரீவியஸ் டாபிக்லயே சொல்லியிருப்பேன், நீங்க இந்த ப்ராசஸ் கீப் அப் பண்ணும் போது சேம் ட்ராக்கிங் நம்பர்லயே வந்து எனக்கு ஃபைனலா நான் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர், அதுக்கப்புறம் ரெசிப்ட் நோட்டு, நெக்ஸ்ட் வந்து ரிஜெக்ஷன் இருந்தா அதை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படிங்கறது நான் சொல்லியிருப்பேன். அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு சேல்ஸுக்குமே. சேம் ட்ராக்கிங் நம்பர் ஆர்டர் நம்பர்லயே நான் ரிட்டர்ன் போட்டிருந்தேன்னா அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலா என்ன சேல்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சேல்ஸ் ஆர்டர் போடணும், அதுக்கான டெலிவரி நோட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல ஏதாவது ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேல்ஸ் என்ட்ரி போடணும். சப்போஸ் நீங்க அந்த ரிஜெக்ஷன் இல்லாம சேல்ஸ் என்ட்ரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் குவான்டிட்டி அப்படியே வந்துடும். அதை நம்ம கீப் அப் பண்ணணும் அப்படின்னா ரிஜெக்ஷன் அவுட்வர்ட்ல வேற ட்ராக்கிங் நம்பர் வச்சு அதுக்கு கிரெடிட் நோட் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் தான் மைனஸ் ஆகும். சரிங்களா? சேம் ப்ராசஸ் தான். நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர்ல என்ன பண்ணமோ அதே தான் சேல்ஸ் ஆர்டர்லயும் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் சேல்ஸ் ஆர்டர், அடுத்து டெலிவரி நோட், அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் மெத்தடும் கீப் அப் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நான் முதல்ல என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ரிஜெக்ஷன் இன்வர்டை நான் எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அதர் வவுச்சர் போயிடுங்க. இதுல ரிஜெக்ஷன் இன்வர்டை நம்ம எனேபிள் பண்ணணும். ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ரிஜெக்ஷன் இன்வர்ட் அப்படிங்கறத கொடுத்து என்டர் பண்ணுங்க. ஆக்டிவேட். ஓகேங்களா? பார்ட்டி யாரோ அந்த பார்ட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றவங்க என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு ஐட்டம்ல வந்து கீபோர்டு அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்னோட சேம் ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துட்டு எவ்வளவு குவான்டிட்டி நம்ம ரிட்டர்ன் பண்றோம்னா 2 குவான்டிட்டிஸ் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஈவன் டேட் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. என்ன டேட்ல அப்படின்னா 18th ஆகஸ்ட் அன்னைக்கு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பாருங்க, raise a sales invoice on லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ், the sales will be against the delivery note. ஓகேங்களா? ஸோ அவங்க எந்த டெலிவரி நோட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சேல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்தாச்சு. ஸோ எப்பயும் போல சேல்ஸ் வவுச்சர்ஸ் போயிடுங்க. டேட் என்ன அப்படின்னா 20 ஆகஸ்ட் 28 அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா SAL 01 அப்படிங்கிறது. ஸோ அதை நான் கொடுத்துட்றேன். அதே போல பார்ட்டி வந்து யாரு அப்படின்னா லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ். ஸோ லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்கள என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து DN01 அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணிக்கிறேன். நீங்க டெலிவரி நோட் நம்பர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆர்டர் நம்பர் ஷோ ஆயிடும். ஜஸ்ட் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ஸோ நார்மல் பாருங்க எப்பயும் போல நம்மளோட காமன் லெட்ஜர் அண்ட் கீபோர்ட்ல பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு. ஏன்னா ரிஜெக்ஷன்ல நீங்க போட்டதுனால அந்த பர்டிகுலர் ஆர்டர் நம்பர் அண்ட் ட்ராக்கிங் நம்பரை பேஸ் பண்ணி குவான்டிட்டியை மைனஸ் பண்ணி தான் சேல்ஸுக்கே எடுத்துட்டு வந்துரும். இதனால நம்ம என்ன போட தேவையில்ல அப்படின்னா கிரெடிட் நோட் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரிஜெக்ஷனை சேல்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும் போது ஜஸ்ட் என்டர் கொடுத்து இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. நியூ ரெஃபரன்ஸ் நான் 1 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. சேம் இதுக்கும் ரிப்போர்ட்டிங்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போங்க. அவுட்ஸ்டாண்டிங்ல ரிசீவபிள்ல செக் பண்ணீங்க அப்படின்னா லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு ஷோ ஆவாங்க. டீடைல்ஸ் பாருங்க. அவங்க கிட்ட 20 ஆகஸ்ட் அன்னைக்கு சேல் பண்ணது என்ன ப்ராடக்ட்ங்கிற டீடைல் இருக்கும். இதே வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் இல்லாம நீங்க வந்து ஆர்டர் எடுத்த உடனே சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் போட்டீங்க அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வவுச்சர்ஸ் போயிடுறேன். அதுல வந்து நம்ம சேல்ஸ் ஆர்டரை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதை வவுச்சர்ஸ் போங்க, இல்லைன்னா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் ஆர்டரை நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன். இதுல வந்து டேட் வந்து என்ன அப்படின்னா 1/9 அன்னைக்கு நான் ஆர்டர் எடுக்கிற மாதிரி கொடுக்குறேன். பார்ட்டி யாரு அப்படின்னா மித்ரன். ஸோ மித்ரன் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். அண்டர் வந்து சன்ரி டெப்டாஸ். ஸோ சன்ரி டெப்டாஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கான ஆர்டர் நம்பர் என்ன அப்படின்னா SSD_02 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். 002 சேல்ஸ். ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கீபோர்ட். எவ்வளவு நான் சேல் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 65 குவான்டிட்டி நான் உங்களுக்கு சேல் பண்ண மாதிரி ரெக்கார்ட் பண்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அவங்களுக்கு அடிஷனல் சார்ஜஸ் எதுவுமே நான் கொடுக்க போறதில்ல. கொடுத்து ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி பண்ண மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுக்காக நான் டெலிவரி நோட் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து டேட் என்னைக்கு அப்படின்னா 2nd செப்டம்பர் அன்னைக்கு. இதுல வந்து DN02 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். பார்ட்டி நேம் என்ன அப்படின்னா மித்ரன் சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான சேல்ஸ் ஆர்டர் நம்பரை சூஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிடுறேன். சேம் எனக்கு டீடைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும். இதுல ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நம்ம சேல் பண்ண மாதிரி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுக்காக சேல்ஸ் வவுச்சர் போயிடுங்க. டேட் வந்து நான் வந்து என்ன பண்றேன், 3rd செப்டம்பர் அவங்களுக்கு நான் சேல் பண்ண மாதிரி கொடுக்குறேன். ஸோ 3rd செப்டம்பர்ங்கிறது கொடுத்துறேன். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து SAL02 அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். பார்ட்டி யாரு அப்படின்னா மித்ரன். அதை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி நோட்டோட உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அது ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா ஆர்டர் நம்பர் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே ஓப்பன் ஆயிடும். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இந்த லெஜர் அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். நார்மல் பாருங்க, எனக்கு அதுல நம்ம என்னென்னலாம் சேல்ஸ் ஆர்டர் அண்ட் டெலிவரி நோட்ல போட்டோமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 65 குவான்டிட்டிஸ் ஆர்டர் எடுத்திருக்காங்க. அந்த ஆர்டருக்கு நம்ம எல்லாமே அவங்களுக்கு சேல் பண்ண மாதிரி போட்டாச்சு. சரிங்களா? நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க ரிட்டர்ன் என்ட்ரி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நார்மலா எப்பயும் போல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்ஷன் இன்வர்டு போயிடுங்க. ரிஜெக்ஷன் இன்வர்ட் போயிட்டு பார்ட்டி யாரோ அந்த பார்ட்டியை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட்டி வந்து மித்ரன். ஸோ மித்ரன் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணுங்க. என்ன ப்ராடக்ட்னு கேட்கும். கீபோர்ட் கொடுத்துட்றேன். ட்ராக்கிங் நம்பர் பாருங்க நமக்கு டிஸ்பிளே ஆகாது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டா சேல் ஆயிடுச்சு. இனி அந்த ட்ராக்கிங் நம்பர்ல நம்ம பிளஸோ மைனஸோ பண்ண முடியாது. புதுசா தான் நம்பர் கிரியேட் பண்ணணும். நான் நியூ நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இன்வர்டுக்கு RN001 அப்படி RI001 அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஆர்டர் நம்பர் எதுவும் கொடுக்க போறதுல என்டர் பண்ணிக்கோங்க. எவ்வளவு குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 குவான்டிட்டிஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ற மாதிரி என்ட்ரி கிரியேட் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்துட்டு இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிரெடிட் நோட் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ கிரெடிட் நோட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் ஓபன் பண்ணிக்கலாம். டேட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4th செப்டம்பரே கொடுத்துக்கிறேன். பார்ட்டி யாரு அப்படின்னா மித்ரன் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பாருங்க ட்ராக்கிங் நம்பர் ஓபன் ஆயிடும். ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கறதா இருந்தா நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை அப்படியே நான் என்டர் பண்ணிக்கிறேன். பார்ட்டி நேம் மாத்தி அங்க என்டர் பண்ணிட்டேன். அதை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்வாய்ஸ் நம்பர் நீங்க கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கலாம். இல்ல நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன எடுத்தோம்னா 3rd செப்டம்பர் தான் சேல் பண்ண மாதிரி எடுத்தோம். பார்ட்டி நமக்கு மித்ரன் தான். அதை மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா சேல்ஸ் நார்மலா வந்துடும். இல்ல நான் ரிட்டர்னை தனியா ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க தனியா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்டு நம்மளோட மைனஸ் என்ட்ரிக்காக அந்த ட்ராக்கிங் நம்பர் கொடுத்து என்டர் பண்ணுங்க. இதுல நீங்க கம்பல்சரி என்ன பண்ணணும், அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பார்ட்டில இருந்து அமௌண்ட் உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ உங்களோட ரிப்போர்ட் செக் பண்ணி பாருங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங் சூஸ் பண்ணீங்கன்னா ரிசீவபிள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட எல்லா டெப்டார்ஸுமே லிஸ்ட் அவுட் ஆவாங்க. இதுல ஜஸ்ட் அவங்கள என்டர் பண்ணுங்க. நான் மித்ரன் சூஸ் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா இதுல வந்து பாருங்க நம்ம 3rd செப்டம்பர் அன்னைக்கு அவங்களுக்கு 65 குவான்டிட்டில சேல் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் வந்து 4th அன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் வந்து ஓவரால் அமௌண்ட்ல இருந்து எனக்கு மைனஸ் பண்ணிடும். இதே போல எல்லாரோட டெப்டார்ஸ் லிஸ்ட்டுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஒவ்வொரு தடவை சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் ப்ராப்பரா இந்த ஒவ்வொரு ப்ராசஸ் மெத்தடையும் நான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ்க்கும் சரி சேல்ஸுக்கும் சரி இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது கரெக்டா யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டருக்கு பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங்கான வவுச்சர் போடணும். அதுக்கப்புறம் உங்களோட ரெசிப்ட் ஆர் டெலிவரி நோட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை என்ட்ரி பண்ணிட்டு சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுதான் டோட்டலா வந்து என்ன சொல்லுவோம்னா ஆர்டர் ப்ராசஸிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸுக்கு நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்றதா இருந்தா உங்க கம்பெனி டேட்டாவுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.